மே 12. ஸோ மே 12 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டேங்கிறாங்க. ஸோ நர்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன் வந்து சொல்லலாம். ஒரு பேஷண்ட்ஸ் வந்து உயிருக்கு போராடக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நர்ஸுக்கிட்ட வந்து போவோம். ஸோ நர்ஸோட சேவை வந்து ஒரு முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பான ஒரு சேவைன்னு வந்து சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை வந்து சொல்லலாம். அப்பேற்பட்ட நர்சஸ் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டோப்பரி டேங்கிறாங்க. ஸோ டோப்பரி டேன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. நிறைய செடிகள் மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான ஒரு அனிமல்ஸ் மாதிரி ஒரு பறவை மாதிரி நிறைய டிசைனாக வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து டோப்பரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த மாதிரியான ஆர்ட் ஒர்க்கை செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த் டேங்கிறாங்க. ஸோ செடிகள் இருக்கா, ஸோ செடிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து அந்த வளர்க்கணும். ஸோ செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே சாப்பிட்ற பொருள் எல்லாமே வந்து கிடைக்குது. ஸோ அதனால் அந்த செடிகளை வந்து மருந்து எதுவும் சேர்க்காம இயற்கையான முறையில் ஆரோக்கியமான ஒரு செடிகள் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக மே 12 வேறு எதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.